ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பெசன்ட் நகரில் இருக்க நாசா ஹப் தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஸோ உள்ளே போயிட்டு இதோட காஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. நாசா யூத் ஹப் யூத்துக்கு மட்டுமே இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஹப்பாகவே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு போதுன்ற அளவுக்கு நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ ஈச் கேமுக்கும் நம்ம பே பண்ணி விளாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு ஒரு ஃபன்ஃபில்டாகவும் என்டர்டெயின்டாகவும் ஒரு பிளேஸாகவே அமையும். ஸோ கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். அப்படியே மேலே போனால் டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பவுலிங் ஹேலி, கிரிக்கெட், ஸ்னூக்கர்ஸ், விஆர் ஜோன், ஸ்டிமுலேட்டர்ஸ்னு நிறைய இருந்துச்சு. அதில் நான் சிலதை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பவுலிங் ஃப்ளோர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்றதுனால ஒரு கிரிப்புக்காக ஷூ அண்ட் சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம சைஸ் எதுவோ அதை எடுத்துட்டு நம்ம போட்டுட்டு ரெடி ஆகணும். ஷூ போட்டாச்சு, ரெடி ஆயாச்சு, வாங்க உள்ளே போகலாம். உள்ள நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிற கேம் பவுலிங் தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது ட்ரை பண்ணணும்னு. ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை இட். வாங்க போகலாம். உள்ள வந்ததும் நம்ம நேம்ல ஒரு ரேக் அலோகேட் பண்ணிடுவாங்க. 20 பால்ஸுக்கு 250 சார்ஜ் பண்றாங்க ஃபார் per person. ஃபர்ஸ்ட் பால் போட போனேன். செம்ம வெயிட்டா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. சரி உருட்டி விடுவேன்னு உருட்டி விட்டேன். வைட்ல போயிடுச்சு. சரி அகைன் விடாமுயற்சி விஸ்வரூப விட்டுன்னு திருப்பியும் உருட்டி விட்டேன். அதுவும் வைட்ல தான் போச்சு. கடைசியா ட்ரை பட் டோன்ட் கிரைன்னு நான் அழுதுட்டே உருட்டி விட அங்க போய் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆயிட்டேன் மக்களே. பல வைடுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு அங்க இருந்துச்சு. 10 to 15 மினிட்ஸ் உள்ள நல்லாவே என்ஜாய் பண்ணேன். 250 பவுலிங்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன். நம்ம டர்ன்ஸ்லாம் முடிஞ்சோடனே பாய் பாய்னு போர்டில் வரும். நம்மளும் பாய் பாய் சொல்லிட்டு வெளியே வந்துடணும். அதே ஃப்ளோரில் ஸ்னூக்கர்ஸும் இருக்குது. 1 ஹவருக்கு அவங்க 250 சார்ஜ் பண்ணுறாங்க. கிரிக்கெட் லவர்ஸ்க்கு இங்கே கிரிக்கெட்டும் இருக்குது. இதுக்கும் அவங்க 250 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே வந்தால் இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த பர்சன் ஓட்டுறதுக்கு பேர் தான் கார் ஸ்டிமுலேட்டர். சரி அவர் பக்கத்தில் போய் நின்று பார்க்கலான்னு பின்னாடி போய் நின்று எனக்கே அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவருக்கு எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. 250 இந்த மாதிரி கேம்ஸ்க்கு வர்தி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இப்போதான் ஆட்டோ சூடே பிடிச்சது மக்களே. இதுக்கு பேர் தான் ஜெட் ஸ்டிமுலேட்டர். அவங்க நல்லாவே கைட் பண்ணாங்க. எது லெஃப்ட்டு எது ரைட் அண்ட் எப்படி லான்ச் பண்ணணும், ஃபயர் பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்து நம்மளை ரெடி ஆக்கிட்டாங்க. இந்த ஜெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோல் தான். நம்ம லெஃப்ட்டுக்கு பண்ணால் அது லெஃப்ட்டில் போகும், ரைட்னா ரைட். 360 டிகிரியும் அது சுற்றிட்டே இருந்துச்சு. இந்த ஜெட் ஸ்டிமுலேட்டருக்கு 250 per head சார்ஜ் பண்ணுறாங்க. சோலோவாக 15 to 20 minutes நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் அ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.
மாதிரி திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும்னு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஜெட் அவுட்லான்னு போனேன். பட் கடைசியில நெஞ்சு படபடக்கும் துடிக்கும்ன்ற மாதிரி மாறிட்டேன். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு நான் பாதி நேரம் ஜெட்ட தலைகீழா தான் ஓட்டுனேன். சம்டைம்ஸ் வந்து நான் ஹேண்டில் பார்லேருந்து கை எடுத்தாலுமே எப்படியாச்சும் என் ஜெட்டை நான் ஓட்டி முடிச்சிடுவேன்னு நான் ஓட்டியும் முடிச்சிட்டேன் மக்களே. Take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. செமையா இருந்துச்சு. இங்க எல்லாருமே என்ஜாய் பண்ற பிளே ஸ்டேஷன் கேம்ஸும் இருக்கு. 1 ஹவர்ல இருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க இந்த டீடைல்ஸ் அந்த போர்ட்லயே பாத்துக்கலாம். இந்த ஸ்டிமுலேட்டர்ல நான் ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணேன். ரோலர் கோஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா போகாம ஒரே இடத்துல இருந்து தலைகீழாவே சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு வாமிட் அண்ட் மயக்கமே வந்துடுச்சு. வர்ஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். இதுக்கு அவங்க 250 சார்ஜ் பண்றாங்க ஃபார் 15 to 20 minutes. ஐ பர்சனலி சே நாட் டு ட்ரை திஸ். உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாசா ஹப்லயே நான் வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த ஜாம்பி கேம் தான். மிர்தன் படத்துல வர மாதிரி 2 கன்னை கொடுத்துட்டு சுடணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் தான் நான் உள்ள இறங்கினேன். ஒரு ஜாம்பியும் கிட்ட ஓடி வரத பார்த்தா ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்தது. செம்மையா பதர்னேன் ஃப்ளோரே அதிர்ச்சு. பட் என்னோட மைக் எரர்னால அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகல. நான் சொல்றதுலயே தெரியும் நான் எவ்வளவு பயந்துன்ட்டு. இந்த ஜாம்பி ஷூட்டிங்ல 4 ரவுண்ட் இருக்கு. நான் செகண்ட் ரவுண்ட்லயே ஆளு விடுங்கடா சாமின்னு அழுதுட்டேன். இதுக்கு அவங்க 250 சார்ஜ் பண்றாங்க ஃபார் per person. 15 to 20 minutes ஒரு நல்ல சர்வைவல் கேமாவே இருந்துச்சு. நாசா போனா கண்டிப்பா எல்லாருமே ஜாம்பி ஷூட்டிங் ட்ரை பண்ணியே ஆகணும். இது முடிச்சுட்டு வரப்போ என் மைண்ட்ல ஒரே டைலாக் சாவு பயத்தை காமிச்சிட்டாங்கடா பரமான்ற மாதிரி தான் இருந்தது. கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். உள்ள டைம் போனதே தெரியல. 3 to 4 hours வந்து சாலிடா போகுது. சின்னங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஒர்க் போறவங்களா இருந்து 6 days ஒர்க் பண்றதா இருந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து VR கேம்ஸ் தான் ட்ரை பண்ணலாம். எனக்கு பர்சனலா பிடிச்சது ஜாம்பி ஷூட்டிங் தான். நான் செம்மையா கதறினேன். பட் அதெல்லாம் வந்து என்னோட மைக் எரர்னால ரெஜிஸ்டரே ஆகல. வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துருந்தா 250ல இவ்வளோ கேம்ஸ் இருக்கான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். Until and then bye bye மக்களே.